எப்பொழுதுமே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை மட்டுமே ஞாபகத்தில் வைத்துக்கொள். அதை விட்டுவிட்டு உனக்கு நான் இல்லை என்பதையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நல்லதை செய்ய மாட்டேன் என்பதையும் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. காலம் முழுக்க உனக்கு நான் இருக்கிறேன். எவ்வளவுதான் நீ கஷ்டமும் எவ்வளவுதான் நீ நஷ்டமும் அடைந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு என்றுமே நிம்மதியை தான் தரப்போகிறேன். வெறுத்து ஒதுக்காதே, எதையுமே வெறுத்து ஒதுக்காதே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நல்லதே தான் போய் முடியும். எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை மட்டுமே சுமந்து கொண்டு இருக்காதே. நீயே என்னிடம் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் சொல்ல ஆரம்பிப்பாய், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் அழகாக மாறிவிட்டது, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எனக்கு சந்தோஷத்தையே கொடுத்திருக்கிறீர்கள் என்பதையே நீ எனக்கு சொல்ல ஆரம்பிப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய சந்தோஷத்தை வழங்கப் போகிறேன். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வந்து சேரும். நீ நினைக்கலாம், இந்த வாழ்க்கை எமக்கு தேவையா? எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் அழுது கொண்டு எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையை வெறுத்து கொண்டு இருப்பதை விட்டு எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலேயும் வைக்கிறது இந்த வாழ்க்கை, இது நமக்கு தேவையா என்று நீ நினைக்கலாம். மாறும் என்பதை மட்டும் நினைத்துக்கொள். எப்பொழுதும் எதிர்மறையாக நினைக்காமல் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்வில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் என்றுமே நான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வழிகாட்டியாக இருப்பேன். சந்தோஷமே இல்லாமல் இருந்த நிலைமையில் வாழ்க்கையில் எல்லாமும் திருப்திகரமாக நடக்க நான் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பேன் என்பதை மட்டுமே நம்புங்கள். இங்கு சிலருக்கு மட்டும்தான் நல்ல எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணம் உனக்கு இருக்கிறது என்று நினைத்துக்கொள். கூடிய விரைவில் நான் உனக்கு பிடித்தது போல அத்தனை விதமான நல்ல விஷயத்தையும் செய்வேன். நீயும் உன் குடும்பமும் இன்று வேண்டுமானால் கஷ்டத்தை பார்க்கலாம், ஆனால் கூடிய விரைவில் இன்பத்தை உன் குடும்பமாக சேர்ந்து பார்க்க போகிறீர்கள். என்னடா இது, நம் எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் இன்று வரைக்கும் நம்முடைய எதிர்காலம் ஒரு மாற்றம் கூட இல்லாமல் இருக்கிறது. எப்படி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்ற கவலையை விட்டுவிட்டு எல்லாவற்றுக்கும் நான் நன்மைகளையே உங்களுக்கு செய்வேன். எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு யோகத்தையே பரிசாக கொடுப்பேன் என்பதையே நினைத்து கொள்ளுங்கள். தேவைகள் இருந்தால் நீங்கள் அழுவதில் பிரயோஜனம் உள்ளது. ஆனால் தேவையே இல்லாமல் அழுது என்ன செய்ய போகிறீர்கள்? அழுவதை நிறுத்திவிட்டு நான் சொன்ன விஷயத்திற்கு மட்டும் வாருங்கள். உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கும் போராட்டங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒட்டுமொத்தமான கவலைகளை இன்றோடு நான் எடுக்கிறேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் தருகிறேன். ஏற்கனவே நான் கொடுத்திருக்கும் அத்தனை விதமான வாக்குகளும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்கும். பல பேர் முன் உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வார்கள். இப்பொழுது சொல்கிறார்கள் அல்லவா, இவருடைய வாழ்க்கை போலவே இருக்கக்கூடாது என்று. இனிமே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நிச்சயமாக வாழ்ந்தால் இவளை போலத்தான் இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையை எல்லாவற்றையும் இழந்தாலும் அவள் தன்னம்பிக்கை விடாமல் ஜெயித்து விட்டார் என்று சொல்லும் அளவுக்கு வாழ்க்கையில் எல்லாமும் அற்புதமாக வர ஆரம்பிக்க போகிறது. யார் எது பேசினாலும் காதில் வாங்காதே.
உன்னுடைய வாழ்க்கை மாறாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு உறவை உன்னோடு வைத்து கொள்ளாதே. உன்னுடைய உறவுகள் ஒரு உண்மையான உறவாக இருந்தால் நீ அழுது புலம்பும் பொழுது உன்னோடு நிற்பார்கள். அப்படி எந்த உறவு நிற்கவில்லையோ, எந்த உறவு உன்னை அழ வைத்து கொண்டு இருக்கிறதோ, அந்த உறவை முற்றிலுமாக என்னடா சாய் இப்படி சொல்கிறார் என்று நினைக்காதே. முறித்து கொள்வது நல்லது என்றுதான் நான் சொல்வேன். அந்த உறவோடு பேசாமல் இருப்பது நல்லது என்றுதான் சொல்வேன். ஏற்கனவே நீ பட்டு கொண்டு இருக்கும் நிறைய போராட்டங்கள் எனக்கு தெரியும். உன்னுடைய உறவுகளுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். நீ எல்லாவற்றிலேயும் நலமாகத்தான் இருக்கிறாய், யோகமாகத்தான் இருக்கிறாய் என்றெல்லாம் அவரவர்கள் கூறலாம். ஆனால் உன்னை ஒவ்வொரு தினமும் பார்த்து கொண்டே இருக்கும் எனக்கு தெரியாதா உன்னுடைய வாழ்க்கை எப்படி ஒரு கவலையாக இருக்கிறது, எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று? உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்த நானே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நன்றாகவே நடக்கிறது என்று கூற முடியுமா? கூற முடியாது தானே. ஒன்றே ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் ஒரே ஒரு விஷயம், நான் இருக்கிறேன் என்பது மட்டும்தான். நான் உனக்காக என்றுமே எப்பொழுதுமே இருப்பேன் என்பதை மட்டுமே நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உன்னுடைய சந்தோஷங்களை முற்றிலுமாக நான் தருவேன் என்று உனக்கு சொல்கிறேன். வசதிகள் நிறைய உன்னை வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் உன்னிடம் தேடி ஓடி வரும். யாரை பார்த்தாலும் முதலில் பயந்து நடுங்காமல் ஒரு நிதானமாக யோசித்து முடிவெடு. உன்னுடைய சகலத்தையும் நான் பெற்று தருவேன். எல்லா விதத்திலேயும் உனக்கு யோகத்தையே அள்ளி கொடுப்பேன். எப்படி நான் பாடுபட்டாலும் உனக்கு தேவையானதை உனக்கு நான் கொடுப்பேன் என்பதை நம்பு. நீ நம்ப நம்ப உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீ தெய்வத்தை நம்ப நம்ப உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு விஷயமாக மாற ஆரம்பிக்கும். அலட்சியத்தை குறைக்கும் நபர் ஜெயிக்கிறான், அதே அலட்சியத்தை வைக்கும் நபர் தூக்கிறான். இதுதான் உண்மை. நீ அலட்சியமாக வாழ்க்கையில் இருக்க போகிறாயா? இல்லை, வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நான் ஜெயித்து விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்க போகிறாயா? நீதான் முடிவெடுக்க வேண்டும். எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் நடந்தால் அதற்கென்ன சுவாரஸ்யம் இருக்கும்? அதற்கு பதிலாக கொஞ்ச காலதாமதம் ஆக்கினேன். ஆனால் கூடிய விரைவில் உனக்கு தேவைப்படும் அத்தனையும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தீர்மானமாக சொல்வேன். நீ நல்ல பிள்ளை. யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக செய்யக்கூடிய பிள்ளை. நீயும் உன்னுடைய குடும்பத்தில் எல்லாவற்றையும் யோசித்துத்தான் செய்கிறாய். அதை போலவே நானும் உனக்கு அத்தனையும் யோசித்துத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன். என்னை நம்பினால் வாழ்க்கை சிறப்பாகவே தான் இருக்கும். நான் தெய்வத்தை நம்பினேன், தெய்வம் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்பதை விட்டுவிட்டு நான் எப்பொழுதும் சாயை நம்புகிறேன். அவர் எனக்கு தருவார் என்று மட்டும் நம்புங்கள்.